ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க இந்த காலை வேளையில்? ஆண்டவர் தாமே இந்த மாதத்தில் 2வது வாரத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு சின்ன ஒரு வரி பாடி நம்ம அதுக்கப்புறமா ஆண்டோட வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். அப்படியே மௌனமாக இருக்கிறதுனால ஒரு டிஸ்டர்பன்ஸாக நான் பண்ணியிருக்கேன். அடுத்த வார்த்தை என்னால் என்ன பண்ண முடியல, பேச முடியல. நானும் போன வாரத்தில் நான் சொல்லிட்டேன், ஜெபம் பண்ணுறப்போ ஸ்தோத்திராசனை சொல்லுங்கன்னு. நீங்களும் மௌனமாக இருக்கிறீங்க. நீங்கள் சொல்லுகிற ஸ்தோத்திரத்தினால நம்மளை ஆவி உற்சாகமாக இருக்கும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதுக்கு வார்த்தைகள் கர்த்தர் என்ன பண்ணுகிறா, கொடுப்பா. நம்ம மௌனமாக இருப்போமானால் எனக்கே வார்த்தை வராது. போன முறை நான் செய்தி கொடுக்கும் போதே நான் சொல்லிட்டேன், நான் அம்மாகிட்ட நான் சொன்ன வீடியோவில் போட்டு காமிச்சேன். நான் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அறியாமல் ஒரு வார்த்தை வருதுன்னு நான் சொல்லி என்ன பண்ணேன், நான் பேசி இந்த வார்த்தை நான் பேசணும்னு நினைக்கல. ஆனால் இந்த வார்த்தை நான் பண்ண என்ன அறியாமல் என்ன பண்ணுகிறேன், பேசுகிறேன் நான் பண்ண நான் சொன்னேன். நம்ம மௌனமாக இருப்போமானால் நிச்சயமாக என்ன பண்ண மாட்டேன், ஆண்டோட வார்த்தைகளை கேட்க முடியாது. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. அவன் நல்லவன், ஆமே அவன் நல்லவன். நமக்கு தொடர்ந்து ஆண்டவர் இந்த மாதத்தில் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக தொடர்ந்து இன்றைக்கு 4வது செய்திக்கு நேராக நம்ம என்ன பண்ணுவோம், கடந்து போவோம். நம்ம எதை குறித்து நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம், வாக்குத்தத்த ஆராதனையிலிருந்து கடந்த நாட்களில் ஸ்தோத்திர ஆராதனை வரைக்கும் நானோ வென்றால் குறித்து நம்ம என்ன பண்ணி இருக்கிறோம், ஆண்டோட வார்த்தைகளை தானித்து கொண்டிருக்கிறோம். மீகாவோ ஸ்தோத்திரிக்கிற இஸ்ரவேல் ஜனத்திற்காக முன் வந்து நான் பண்ணினான், ஜெபித்தான். எஸ்ராவும் இஸ்ரவேல் தேசத்துக்காக நான் பண்ணான், முன் வந்து ஜெபித்தான். தாவீதும் இஸ்ரவேல் தேசத்திற்காக முன் வந்து நான் பண்ணுறேன், நானோ வென்றால் உங்கள் நாமத்தை எடுத்துக்கொண்டு நான் பண்ணுகிறேன் வருகிறேன் என்று சொல்லி கோலியாத்தை என்ன பண்ணினான், மேற்கொண்டான். அதே போல் இந்த நாட்களிலே கூட இந்த நானோ வென்றால் சொல்லி நம்ப ஆண்டவர் எதற்கு இந்த நாட்களிலே நம்ம எதற்கு வைத்திருக்கிறார், இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மளை எப்படி நம்மளை பயன்படுத்துவார், எதற்காக நம்மளை ஆண்டவர் பயன்படுத்துவார் என்று சொல்லுகிற வார்த்தை குறித்து கர்த்தர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாராக. சங்கீதம் 5வது அதிகாரம் 7வது வசனம் ஒரு எடுத்துக்கொண்டு வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 5:7. நானோ உமது மிகுந்த கிருபையினால உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடனே பணிந்து கொள்ளுவேன். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களில் இங்க சொல்லுகிற வசனம் சொல்லுகிறது, நானோ அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் எப்படி இருப்பேன், பயபக்தியோடு பணிந்து இருப்பேன். நானோ சங்கீதக்காரன் சொல்லுகிற, நானோ ஆண்டவருடைய ஆலயத்தில் அவருடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது ஏதோ தானன் என்று சொல்லி பார்க்காம, ஏதோ ஆண்டவர் வெறுமையா இருக்கிற இடமா என்று சொல்லி பார்க்காம, இந்த இடத்துல கர்த்தர் அவர் என்ன பண்ணுகிறார், ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். இங்கே அவர் உலாவி கொண்டு இருக்கிறார். அதை என்னால் உணர முடியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நானோ உமது மிகுந்த கிருபையினால உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து
உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியோடனே பணிந்து கொள்வேன். அவருடைய ஆலயத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? பயபக்தியோடு கூட. அவரை நோக்கி பார்க்கும்போது எப்படி நோக்கி பார்க்கணும்? ஏதோ தானும் ஜெபிக்கும் போது ஏதோ தானும் சொல்லி அவரை பார்த்து நான் பண்ணிட்டு கூடாது, ஜெபிக்க கூடாது. பயத்தோடு கூட நான் பண்ண வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய ஆலயத்துக்குள்ள வரும்போதவே நமக்குள்ள தேவ பயம் நான் பண்ண வேண்டும், உண்டாக்க வேண்டும். கடந்த ஒரு 3 மாதங்களாக நான் என்ன பண்ணுகிறேன்? இந்த காரியத்துக்காகத்தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். நான் எதற்கு எப்படி ஆசீர்வதிங்க அப்படி ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நான் என்ன பண்ணல, நான் ஜெபிக்கல. எனக்கு தேவ பயம் எனக்கு வேணும், எனக்கு தேவ பயம் வேணும். அதனால தான் கர்த்தர் போன மாதமும் சரி இந்த மாதமும் சரி ஆண்டவர் இந்த ஒரே ஒரு வசனத்தை வச்சு நான் பண்ணி கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து பேசி கொண்டு இருக்கிறார். நான் இதுக்கு முன்னாடி அப்படி பேசினதும் இல்லை. ஒரு வசனத்தை வச்சு 9 செய்தி போன மாதம் கேட்டோம். இன்றைக்கு 4வது செய்தி என்ன பண்ணுகிறோம்? கேட்கிறோம். அவர் பயம் நமக்கு இருக்குமானால் அவர் நம்மோடு கூட என்ன பண்ணுவார்? பேசுவார். கர்த்தருடைய பயம் நமக்குள்ளே இருக்குமானால் அவர் நம்மோடு கூட பேசுவார். இல்லை நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிறதுக்கு தயங்கினாலும் கூட நம்மோடு கூட இருக்கிறவளுக்காய் கூட கர்த்தர் என்ன பண்ணுவார்? பேசுவார். நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவளுக்காய் கூட கர்த்தர் என்ன பண்ணுவார்? பேசுவார். நம்ம சபையில் இருக்கிறவளுக்காய் கூட கர்த்தர் என்ன பண்ணுவார்? பேசுவார். அவர் நல்லவ. வசனம் சொல்லுகிறது, நானோ உமது மிகுந்த கிருபையினால உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியோடனே பணிந்து கொள்ளுவேன். நம்ம இந்த நாட்களிலே பொருத்தனை பண்ணுவோம். ஒவ்வொரு ஆராதனையிலும் சரி, நான் ஆலயத்துக்குள்ள வரும்போது வெளியே என்னை ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரே, உள்ள வந்து என்னோட பாவத்தை நான் அறிக்கை செய்கிறதை விட வெளியே நின்று, ஆண்டவரே நான் செய்த பாவத்தை என்ன மன்னிங்க, உங்களுடைய ஆலயத்துக்குள்ளே நான் பிரவேசிக்க போகிறேன், அந்த மகிமையில் என்ன நிரப்புங்க, அந்த மகிமையோடு கூட நான் என்ன பண்ண போகிறேன்? உம்மை ஆராதிக்க போகிறேன், உம்மை தரிசிக்க போகிறேன், உம்மை பார்க்க போகிறேன், உம்மையோடு கூட உறவாட போகிறேன் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட நான் பண்ண வேண்டும், ஆண்டுடைய ஆலயத்துக்குள்ளாக வர வேண்டும். நான் தொடர்ந்து நான் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து போகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவா. ஹல்லேலூயா. அவன் நல்லவ. அதே சங்கீதம் 38வது அதிகாரம், சங்கீதம் 38:2 138 சங்கீதம் 138:2 உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தம் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் என்ன பண்ணுகிறேன்? பணிகிறேன், என்னை நான் தாழ்த்துகிறேன். உம்முடைய பரிசுத்தத்துக்கு நேராக, இந்த பலிபீடத்துக்கு நேராக என்னை நான் முழுமையாக என்ன பண்ணுகிறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். என்னை முழுமையாக என்னை தாழ்த்தி என்னை வெறுமையாக்கி என்னுடைய மேன்மை, என்னுடைய பெருமை, என்னுடைய உயர்வு எல்லாவற்றையும் ஒதுக்கி உம்முடைய ஆலயத்துக்கு முன்பதாக, இந்த பலிபீடத்துக்கு முன்பதாக நான் பண்ணுகிறேன். நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தம் உண்மையின் நிமித்தம் உமது நாமத்தை நான் பண்ணுவேன், துதிப்பேன். ஆண்டவர் கிருபை கொடுக்கிறது அவரை துதிப்பதற்காக. ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பது அவரை துதிப்பதற்காக. அடுத்த வரி இப்படியாக சொல்லுது, வாசிங்க. உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீ என்ன பண்ணுகிறீர்? மகிமைப்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையில மகிமை இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. அவர் நம்மை பார்த்து ஒரு வார்த்தை சொல்வாரானால் அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை கேட்கிற நமக்கு எப்படி இருக்கிறோம்? அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறோம். மகிமையாய் நம்ம என்ன பண்ணுகிறோம்? பெற்றுக்கொள்ளுக. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தை நீ என்ன பண்ணீர்? மகிமைப்படுத்தினீர். உம்முடைய வார்த்தை நீ நிறைவேற்றினீர். நீ சொன்ன வார்த்தை நீ என்ன பண்ணினீர்? நிறைவேற்றி. நீ சொன்ன ஒரு வார்த்தையும் அது வெறுமையாய் போனதே இல்லை. நீ சொன்ன வார்த்தை வெறுமையாய் போனதல்ல. நீ சொன்ன வார்த்தை நிறைவேற்றினீர். அதை நீர் மகிமைப்படுத்தினீர். அதை நிறைவேற்றினதற்கு தான் அதை நீர் மகிமைப்படுத்தினீர் என்று என்ன பண்ணுகிறான்? சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதே சங்கீதம் 28:2 வாசிங்க பார்க்கலாம்.
நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளோம். ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஜெபிச்சா ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரானா? நிச்சயமா இல்லை. இங்கே பார்க்கிறோம், தாழ்மையோடு கூட என்ன பண்ணுறாங்க? ஜெபிக்கிறாங்க, ஒப்பு கொடுக்கிறாங்க, முழு மனதோடு கூட என்ன பண்ணுறாங்க? ஜெபிக்கிறாங்க, முழு மனதோட கர்த்தரை என்ன பண்ணுறாங்க? ஆராதிக்கிறாங்க, முழு மனதோட கர்த்தரை என்ன பண்ணுறாங்க? துதிக்கிறாங்க, உண்மையாய் ஆண்டவர் நோக்கி என்ன பண்ணுறாங்க? கூப்பிடுறாங்க. என்னதான் நம்ம ஜெபிச்சாலும், விசுவாசத்தோடு கூட ஜெபிச்சாலும், உண்மையோடு கூட ஜெபித்தாலும், அவரிடத்துல நம்ம தாழ்த்தி ஜெபிக்கலையானா, அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கலையானா, அந்த ஜெபங்கள் கூட கர்த்தர் என்ன பண்ணல? அங்கீகரிக்கல. இல்லை, நான் ஆண்டவர் சமூகத்தில் என்னை நான் தாழ்த்தி ஜெபிக்கும் போது நம்பிக்கை இல்லாமல் நான் ஜெபிப்பேன், ஆனால் அந்த ஜெபத்தையும் கர்த்தர் என்ன பண்ணல? அங்கீகரிக்கல. சும்மா வந்து ஜெபிச்சா கர்த்தர் பதில் கொடுத்து வரானா? இல்லை, பயந்து தாழ்த்தி உண்மையாய் அவருக்கு நேராக நம்ம ஜெபங்களை ஏறெடுக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுகிறா? பதில் கொடுக்கிறா. அவருடைய ஆலயத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுகிறா? ஆசீர்வதிக்கிறார். இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டருளும். ஆண்டவருக்கு நேராக என் கரங்களை உயர்த்தி, என் தேவனே, என் தேவனே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, என் தகப்பனே, அவர் சமூகத்தில் முறையிடும் போது அவர் மனம் இறங்குற வரைக்கும் நம்ம தாழ்த்தணும். தாழ்த்தி அதான் நம்மள கரங்களை ஒப்பு கொடுக்கணும். எதற்கு கை தூக்குறேன்னு சொல்லுகிறோன்னா, அவருக்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணுகிறோம்? அர்ப்பணிக்கிறோம். என்னை ஒப்பு கொடுத்துறேன், என்ன ஒப்பு கொடுத்துறேன். போலீஸ்ல என்ன பண்ணுவாங்க? கை தூக்கு சொல்றாங்க. எதுக்கு? சரணடைந்திருக்கு. நீ என்ன பண்ணிடு? சரணடைந்துரு. அதுக்காக தான் அவருக்கு முன்பதாக நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் மனம் இறங்குகிறார். அதுக்காக தான் கரங்களை உயர்த்த சொல்லுகிறோம், கையை தட்ட சொல்லுகிறோம். ஒவ்வொரு காரியங்கள் இருக்கிறது, சும்மா ஏதோ நம்ம என்ன பண்ணல, செய்யல. எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஒரு கிரியை வச்சிருக்கிறார். அவர் சமூகத்தில் நம்ம கரங்களை உயர்த்துறோம்னா அதுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? வச்சிருக்கிறார். அதற்கு ஒரு நன்மை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? எதிர்பார்க்கிறார். கரங்களை தட்டதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? எதிர்பார்க்கிறார். அதற்கு ஒரு ஆசீர்வாதத்தை, அதற்கு ஒரு அர்த்தத்தை ஆண்டு என்ன பண்ணியிருக்கிறார்? வச்சிருக்கிறார். அவருக்கு உண்மைதாக பணிந்து அவருடைய ஆலயத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? சங்கீதக்காரன் சொல்லுகிற சங்கீதம் 7வது அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம வாசிச்சோம், நானும் உமது மிகுந்த கிருபையினால உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேராக பயத்தோடனே பணிந்து கொள்ளுவேன். அவர் சமூகத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? பயத்தோடனே, பயத்தோடனே. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். தாவீது உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு வரும்போது, நேற்று தான் அந்த வார்த்தையை நான் தியானித்தேன். நல்லவர். அதில் அந்த உடன்படிக்கை பெட்டியை ஒருத்தர் என்ன பண்ணுறான்? மாடு வந்து இஸ்ரேல் ஜனத்தார் ஊசா என்ன பண்ணுகிறான்? ஆண்டவர் என்ன பண்ணார்? ஊசாவை என்ன பண்ணார்? அடித்தார். ஒன்றும் இல்லை, கர்த்தரை என்ன பண்ணுறாங்க? மகிழ்ச்சியோடு கூட என்ன பண்ணுறாங்க? மேல தாளங்களோடு நல்ல கரங்களை தட்டி என்ன பண்ணுறாங்க? கர்த்தரை துதித்து இது சுரமண்டலத்துங்களாம் வாசித்து என்ன பண்ணுறாங்க? ஆர்ப்பரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இந்த மோலடிச்சா என்ன பண்ணணும்? இந்த மாடுகள் அலறணும்ல, அதே போல் என்ன பண்ண? மாடுகள் அலறதுனால ஊசா என்ன பண்ணினா அந்த உடன்படிக்கை பெட்டி கீழே விழுகுதுன்னு சொல்லி என்ன பண்ணான்? பிடிக்க போனான். பிடிக்கல, தொடலை. அதுக்கு நேராக கையை நீட்டினான். கர்த்தர் என்ன பண்ணார்? அடித்தாருன்னு என்ன பண்ணேன்? வாசிச்சேன். அது தொட்டதுனால என்ன பண்ணல? அடிக்கல. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு நேராக கையை நீட்டினா என்ன பண்ணார்? ஆண்டவர் அடித்தார். 1 நாளாகும் நினைக்கிறேன், 1 நாளாகும் 13வது அதிகாரம்.
இதை எடுத்துக்கிறேங்க. பதிமூணாவது அதிகாரம் 8 வாசிங்க, 7 வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் தேவனுடைய பெட்டியை அபினதாபின் வீட்டிலிருந்து ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். ஊசாவும் அகியாவும் ரதத்தை நடத்தினார்கள். தாவீதும் சகல இஸ்ரவேலரும் தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புரணங்களையும் மேலதாளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிகையிலும் சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடி பாடினார்கள். அவர்கள் வந்தபோது ஊசா பெட்டியை பிடிக்க கையை என்ன பண்ணினான், நீட்டினான். பெட்டியை என்ன பண்ணல, பிடிக்கல. பெட்டி கீழே விழ போகுதுன்னு சொல்லி என்ன பண்ணான், அந்த பெட்டிக்கு நேராக என்ன பண்ணினான், கையை நீட்டினான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் உண்டவராக்கி அவன் தன் கையை பெட்டின் அண்டைக்கு நீட்டினது நிமித்தம் அவன் என்ன பண்ணா, அடித்தான். அங்கே அவன் தேவ சமூகத்திலே செத்தான். பெட்டியை பிடித்ததுனால என்ன பண்ணல, கர்த்தர் ஊசாவை என்ன பண்ணல, அடிக்கல. அந்த பெட்டிக்கு நேராக கையை நீட்டின உடனே என்ன பண்ணா, துணிகரமா என்ன பண்ணிடக்கூடாது, அவருடைய சமூகத்திற்குள்ளே பிரவேசிக்க கூடாது. துணிகரமாக அவருடைய பெட்டி என்ன பண்ணி பிடிக்கலாம் தான் நினைச்சான். ஐயா பெட்டி கீழே விழ போகிறது, என்ன பண்றான், முன் வந்து பிடிக்கலாம் நினைச்சான். கையை நீட்டினான். கர்த்தர் என்ன பண்ணினா, உடனடியாக அவருக்கு கோபம் உண்டவராகி ஊசாவை என்ன பண்ணார், அடித்தார். சரி, ஆண்டவர் இந்த பெட்டியை பிடித்ததுனால இது ஊசாவை அடித்தார் என்று சொல்லி என்ன பண்றாங்க, தாவீதும் கூட இருந்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, பெட்டி அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. அது ஓபேத்நேதம் வீட்டில 3 மாதம் இருந்ததுனால என்னதான் கர்த்தர் அவர் பச்சிக்கிற அக்கினியா இருந்தாலும் கோபமுள்ள தேவனா இருந்தாலும் கூட அந்த பெட்டியை அங்கே விட்டு ஒரு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாங்க. வந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கல. அந்த பெட்டி எந்த இடத்தில் இருந்ததோ அந்த இடத்தை கர்த்தர் பண்ணா, ஆசீர்வதித்தா. அதே அந்த ஓபேத் ஏதோம் என்ன பண்ணினான், ஆண்டவுடைய பெட்டி என்னுடைய வீட்டுக்கு வருகிறது அப்படின்னா, ஆண்டவுடைய சமூகம் என்னுடைய வீட்டுக்கு வருகிறது, ஆண்டோட வார்த்தை என் வீட்டுக்கு வருகிறதுனா, சும்மா பிடிக்க போனவனே கர்த்தர் அடித்தாரானா அந்த ஓபேத் ஏதோம் எவ்வளோ பயந்துருப்பான். ஓபேத் ஏதோம் எப்படி பயந்துருப்பான். பிடிக்க போனவனுக்கு கையை நீட்டினதுக்கே ஆண்டவன் என்ன பண்ணார், அடிச்சாரு. கண்ணால பார்த்துருக்கிறான் ஓபேத் ஏதோம், அவன் செத்து போயிருக்கிறான். ஊசா செத்து போனது என்ன பண்ணிருக்கிறான், பார்த்துருக்கலாம். ஆனா இப்ப பார்க்கும்போது அந்த பெட்டி அவனோட வீட்டுக்கு என்ன பண்ணுகிறது, வருகிறது. எல்லாரும் அவர் சமூகத்தில் என்ன பண்ணார்கள், பணிந்து அவருக்கு பயத்தோடு இருந்ததுனால, பரிசுத்தமா இருந்ததுனால ஓபேத் ஏதோம் வீட்டை கர்த்தர் என்ன பண்ணினா, ஆசீர்வதித்தார். அவர் பச்சிக்கிற அக்கினியா இருந்தாலும் கூட அவர் வீட்டில் தங்குறதற்கு ஓபேத் ஏதோம் முன் வந்து ஒப்பு கொடுத்ததுனால ஓபேத் ஏதோமே கர்த்தர் என்ன பண்ணினா, ஆசீர்வதித்தார். அவர் நல்லவர். அவர் சமூகத்தில் நம்ம எப்படி இருக்க வேண்டும், பயபக்தியோடனே பணிந்து இருக்க வேண்டும். நடுக்கத்தோடனே அவர் என்ன பண்ண வேண்டும், சேவிக்க வேண்டும். பயபக்தியோடனே கர்த்தரை என்ன பண்ண வேண்டும், கர்த்தரை சேவிக்க வேண்டும். அவர் நல்லவர். அவருடைய சமூகத்தில் வந்து தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிற ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், கேட்கிறார். அவர் சமூகத்தில் வந்து தாழ்த்துறோம்னா அவருக்கு நம்ம பயப்படுகிறோம். அவர் சமூகத்தில் தாழ்த்துறோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், பயப்படும். பயம் இருந்தால் தான் அவருக்கு முன்பதாக நம்மளால் என்ன பண்ண முடியும், தாழ்மையாக இருக்க முடியும், தாழ்த்த முடியும், தாழ்த்த முடியும். அவருக்கு பயம் இல்லைன்னா நம்மளால தாழ்த்தி ஜெபம் பண்ண முடியாது, நம்மளால தாழ்த்தி என்ன பண்ண முடியாது, ஜெபிக்க முடியாது. ஜெபம் பண்ண முடியும், தாழ்மையோடு கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, ஜெபிக்க முடியாது. அப்பாவுக்கு நம்ம பயப்படுகிறோம். பயப்படலைன்னா அந்த இளைய குமாரன் போல எனக்கு நீங்க சொத்து தாங்க, நான் ஏது வச்சுட்டு என்ன பண்ணுறேன் போகிறேன். மூத்த குமாரன் என்ன பண்ணினா தகப்பனுக்கு பயந்ததுனால
அவன் தாழ்மையா இருந்தனால சொத்து எழுதி வச்சாலும் கூட தகப்பனை விட்டு நான் பண்ணல, மூத்த குமாரன் போல. நமக்குள்ள அந்த தேவ பயம் இருக்குமானா நமக்குள்ளே தாழ்மை இருக்கும், நமக்குள்ள தாழ்மை இருக்கும். இந்த தாழ்மையோடு கூட அவருடைய சமூகத்தில் நம்மளுடைய கரங்களை அவருக்கு நேராக உயர்த்தி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளுடைய ஜெபங்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறா, கேட்கிறா. ஹல்லேலூயா. நல்லவ என்னை விட்டு ஏடுபடாத நல்ல பங்கு நீதானையா ஐயா, நல்ல பங்கு நீதானையா ஐயா, நல்ல பங்கு நீதானையா. என்னை விட்டு ஏடுபடாத நல்ல பங்கு நீதானையா ஐயா, நல்ல பங்கு ஐயா ஐயா, நல்ல பங்கு நீதானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உந்தன் பாதம் ஐயா, ஓயாமல் முத்தம் செய்கிறேன் ஐயா, ஓயாமல். அவ நல்லவ, அவ நல்லவ. தொடர்ந்து நானோ அப்படியே ஆலயத்தில் பயபக்தியோடனே பணிந்து அவருடைய சமூகத்தில் என் தேவனுக்கு நேராக என்னை நான் தாழ்த்தி என்னுடைய கைகளை அவருக்கு நேராக, வேலைக்காரருடைய கண்கள் எஜமானுடைய கரத்தை ஏந்தி இருக்கிறது போல என்னுடைய கைகளை அவருக்கு நேராக நான் ஏந்தி என்னுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 8 29-30 வாசிங்க பார்க்கலாம். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும். அதுக்கு மேல இருந்து வாசிங்க பார்க்கலாம். 28 என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் இன்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தை வேண்டுதலையும் திருவுரத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன இந்த ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. இந்த ஆலயத்தில், ஒவ்வொரு ஆலயத்தில் அவருடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருக்கிறது. அந்த ஆலயத்தில் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஆலயத்தில் அவருடைய நாமம் இரவும் பகலுமாக என்ன பண்ணுகிறது, இருக்கிறது. அந்த ஆலயத்தில் என்னை நான் பணிந்து என்னை அவருக்கு முன்பதாக தாழ்த்தும் போது, அந்த ஆலயத்தில் அவருடைய நாமத்தை சொல்லி நான் ஜெபிக்கும் போது, எந்த நாமத்தை நோக்கி நான் ஜெபித்தேனோ அதே நாமத்தில் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், பதில் கொடுக்கிறார். அதே நாமத்தில் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு அந்த இயேசு என்னும் நாமம் இந்த ஆலயத்தில் தரிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த இயேசு என்னும் நாமத்தை நோக்கி நான் முழு மனதோடு கூட நான் ஜெபிப்பேனானா, அந்த இயேசு என்னும் நாமத்தில் நமக்கு ஒரு அற்புதம் செய்ய, நம்மளுடைய விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்க தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு ஆலயத்திலும் அவர் நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய கண்கள் இரவும் பகலும் நோக்கமாய் இருக்கிறது,
திறந்திருக்கு. அடுத்த வசனம் 30வது வசனம். உமது அடியேன் இந்த ஸ்தலத்தில் விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேல் பண்ணும் ஜபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாஸ்த ஸ்தலத்திலே அதை நீ கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. அவருடைய சமூகத்தில் ஆலயத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் எங்கேருந்து கேட்குறாரு? பரலோகத்திலிருந்து என்ன பண்ணுகிறா? கேட்குற வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் பண்ணும் ஜெபத்தை கேளும், பரலோகமாகிய உம்முடைய வாஸ்து ஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. அவர் சமூகத்தில் அவருடைய ஆலயத்தில் ரொம்ப தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மளை எங்கேருந்து பார்க்கிறாருன்னா, பரலோகத்திலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறா? நோக்கி பார்க்கிறா. பரலோகத்திலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுகிறா? பதில் கொடுக்கிறா. பரலோகத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுகிறா? நம்மை ஆசீர்வதிக்கிறா. தொடர்ந்து நான் வார்த்தைக்கு நேராக நான் கடந்து போகிறேன். அதே அதிகாரத்தில் 38 மட்டும் வாசிச்சுங்க பார்க்கலாம். உமது ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனானாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரை கேட்டு மன்னித்து. ஆமேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எந்த மனுஷனானாலும் இந்த வேதத்தில் நம்ம அநேகமான வாசிச்சிருப்போம். புற ஜாதியார் அந்நிய ஜாதி நம்ம என்ன பண்ணிக்கிற வாசிச்சிருக்கு. இந்த உலகத்தில் சொல்லுகிற ஜாதி இல்லை. இந்த ஜாதி சொல்லப்பட்டு இருக்கிறது கர்த்தரை அறியாது இருக்கிற மனிதர்களை தான் ஜாதி என்று என்ன பண்ணுறாங்க? வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தரை அறியாது இருக்கிற நம்ம ஆண்டவர் அறிந்திருக்கிறோம். அதனால் அவர் நாமத்தை சொல்லி நம்ம என்ன பண்ணுகிறோம்? ஜெபிக்கிறோம். இதே ஆண்டவரை அறியாது இருக்கிறவங்க எந்த நாமத்தை சொல்லி என்ன பண்ணுவாங்க? ஜெபிப்பாங்க. நமக்கு அவர் நாமம் தெரியும். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். 1000 நாமங்கள் அவருக்கு என்ன பண்ணு, 1000 நாமங்களில் மேலானவர். அவர் நாமத்தை சொல்லி முடியாது. அவர் நாமத்தை நமக்கு எல்லாம் தெரியும். அவர் நாமத்தை தெரியாதவங்க இருக்கிறாங்க. அவங்க ஜெபிச்சாலும் பரலோகத்தில் கர்த்தர் என்ன பண்ணி கேட்டு அவர்களை மன்னித்து அவங்க ஜபத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணுவேன்? பதில் கொடுப்பேன். அவர் நல்லவர். ஒரு 2 வார்த்தை நான் பேசிட்டு அதுக்கப்புறமாக ஒரு 1/4 மணி நேரம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். ஓகேவா? இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள முடித்து எல்லாரும் என்ன பண்ண போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். ஒரு சமூகத்தில் எல்லாரும் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரும் என்ன பண்ண போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். ஒரு பாடல் பாடிக்கொண்டே இருப்போம். யாருக்கிட்ட மைக் வரன்னு தெரியாது. ஆவிலே நிரம்பி அப்படி சமூகத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். அப்படி சமூகத்துக்கு நம்ம எதுக்கு வரோம்? ஆலயத்துக்கு எதுக்கு வரோம்? சும்மா நம்ம போகிறதுக்காக அல்ல. அவர் வார்த்தை மாத்திரம் கேட்டு போகிறதுக்காக அல்ல. பயத்தோடனே அவரை சேவிக்கும்படிக்காக, நடுக்கத்தோடனே கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காய் கூட அவருடைய சமூகத்தில் இந்த நாளில் நம்ம கூடி இருக்கிறோம். தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12 வாசிங்க பார்க்கலாம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய், வசனத்தை பொறுமையாக வாசிங்க. இந்த வசனத்தில் எது நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டு எனக்கு ஒரு காரியத்தை கத்தனா பண்ணினா உணர்த்தனா. அது யாராவது சொல்கிறீங்களா பார்க்குறேன். வாசிங்கம்மா மறுபடியும். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்தை வாசிக்கும் போது எந்த வார்த்தை மெய்யாய் பார்த்தீங்க?
எந்த வார்த்தை முக்கியத்துவப்படுத்தி நீங்க பார்த்தீங்க? முழங்கால் படியிட்டு. அடுத்தது 3 வேளை. அடுத்தது ஸ்தோத்திரம். ஓகே, வந்தீங்க. இங்க தானியேலோ வென்றால் தான் 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 என்ன பண்ணி இருக்கிறது? 3 இடத்துல தான் தான் வீட்டுக்குள்ளே போய் தன் வீட்டு அறைக்குள்ளே போய் தன் அறையின் மேல் எருசலேமுக்கு நேராக தன் தேவனுக்கு முன்பதாக தேவனுக்கு முன்பதாக தான் வீட்டுக்குள்ளே போய் தன் அறைக்குள்ளே பிரவேசித்து தன் தேவனுக்கு நேராக முழங்கால் படியிட்டு தானியேல் என்ன பண்ணினான்? ஜெபித்தான். அவன் ஒருவன் பண்ணினான்? ஜெபித்தான். அவன் ஒருவன். அத வசனம் சொல்லுகிறது, தானியேலோ வென்றார். அப்படின்னா வேற யாரும் என்ன பண்ணல? ஜெபிக்கல. வேற யாரும் முன் வரல. தானியேலோ வென்றால் பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும் தான் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தி நான் பார்க்குறேன். தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணினதுக்கு ஒரு முகாந்திரம் அன்றைக்கு தானியேலுக்கு கிடைத்தது. எந்த தேசம், அவன் வசித்த தேசம் ரட்சிக்கப்படாது இருக்கிறதை தானியேல் கண்டு கதவு திறந்திருக்க அந்த தேசத்தை பார்த்து அந்த தேசத்துக்கு நேராக கையை நீட்டி ஜெபித்த போது தானியேலுடைய ஜெபம் அங்கீகரித்து அன்றைக்கு தானியேல் ஜெபித்த ஜெபத்து நிமித்தமாக அன்றைக்கு நேபுகாத் நேச்சருடைய கண்கள் திறக்கப்பட்டு அன்றைக்கு அந்த பகுதியில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் உண்டு பண்ணினான். அவன் 3 வேளை தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வந்தான். இன்றைக்கு இந்த ஒரு 3 காரியங்களுக்கு அல்ல, நம்முடைய தேசத்தில் இருக்கிற நம்ம கிராமத்தில் இருக்கிற இல்லைன்னா யார் இன்னும் நம்ம ரட்சிப்புகளை நடத்தணும் நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நேராக கையை நீட்டி குடும்பம் எங்கே இருந்தாலும் சரி, இந்த குடும்பம் இந்த பக்கமாக இருந்தாலும் சரி, இந்த பக்கமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா என்னோடய கிராமம் ரட்சிக்கப்படணும் இருந்தாலும் சரி, இல்லை சபை ரட்சிக்கப்படணும் இருந்தாலும் சரி, நம்முடைய கரத்தை உயர்த்தி என்ன பண்ண போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். தானியேல் செய்தது போல அவன் ஜெபிக்கும் போதவே என்ன பண்ணினான்? ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்படின்னா கர்த்தர் ஜெபிக்கும் போது என்ன பண்ணிக்கிறார்? தானியேலுக்கு தரிசனத்தை என்ன பண்ணிருக்க கொடுத்துக்கிறார். உன் ஜெபத்தில் என்ன பண்ணும்? இந்த தேசம் ரட்சிக்கப்படும், ராஜாவுடைய கண்கள் திறக்கப்படும். அதை தானியேல் தரிசனத்தில் பார்த்து தேவனுக்கு என்ன பண்ணினான்? ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேல் ஜெபித்தது போல நம்மளும் என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அடுத்த ஒரு 3 வசனம் வாசிச்சுங்க பார்க்கலாம். எபிரேயர் 12, 28, 29 தொடர்ந்து சீக்கிரம் வாசிச்சுங்க பார்க்கலாம். எபிரேயர் 12, 28 12வது அதிகாரம் 28வது வசனம் 29. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிற. ஏன் சொல்லுகிறாருன்னா, அவரை ஆராதிக்கும் போது பயத்தோடு ஆராதிக்கணும், நடுக்கத்தோடு ஆண்டவர் என்ன பண்ண வேண்டும்? ஆராதிக்க. சந்நிதிக்குள்ள வரும்போதவே பயபக்தியோடு கூட என்ன பண்ண வேண்டும்? வர வேண்டும். அடுத்த வசனம் ஏன் இப்படி சொல்றாருன்னா, பயத்தோடனே கர்த்தரை சேவிக்கும்படிக்காக, பயத்தோடனே அவருடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படிக்காக, அவருடைய ஆலயத்தில் பயத்தோடனே காத்து இருக்கணும். ஏது தான் அலட்சியமா நம்ம இருக்கக்கூடாது, துணிகரமாய் என்ன இருக்கக்கூடாது, துணிகரமாய் பிரவேசிச்சிடக்கூடாது ஒரு ஆலயத்துக்குள்ளாக. ஏன் சொல்லுகிறாருன்னா, பட்சிக்கிற அக்கினியா இருக்கிற. ஏன் சொல்லுகிறாருன்னா, இந்த ஆலயம் அவர் வனாந்தரத்தில் இருக்கிற இடத்தை பார்த்து மோசையை பார்த்து சொல்லுகிறாரு, நீ இருக்கிற பூமி பரிசுத்த பூமி. வனாந்தரத்தில் பூமி மோசை இருக்கிற இடத்தை பார்த்தே சொல்லுகிறாருன்னா, இந்த ஆலயத்தை அவர் நாமத்தினாலே பிரதிஷ்டை பண்ணி இந்த ஆலயத்தில் அவர் நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி இந்த ஆலயத்தில் ரொம்ப ஏதோ தானோ நின்று நம்ம இருப்போமானால் அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். அடுத்த வசனம் எபிரேயர் 4வது அதிகாரம்
14வது வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டியிலே சேர கடவோம். பயம் இருக்கணும். நடுக்கத்தோடனே அவர் பச்சிக்கிற அக்கினியா இருந்தாலும் கூட அவருக்கு முன்பதாக தாழ்த்தி பயபக்தியோடனே அவருடைய சமூகத்துக்கு முன்பதாக நான் பண்ண வேண்டும், நிற்க வேண்டும். ஐயோ கர்த்தரனை அடிப்பார் என்று சொல்லி அவருடைய சமூகத்தை விட்டு நான் பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. வசனம் சொல்லுகிறது இங்கே, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன அண்டைக்கு முன்பதாக சேர கடவும். இந்த பலிபிடத்துக்கு முன்பதாக போயிடணும், முன் வரணும். என்ன இருக்குமானால் முன் வருவோம். அவருடைய சமூகத்துக்கு முன்பதாக இந்த பலிபிடத்துக்கு முன்பதாக போனோன்னு என்ன இருப்போமானால் நமக்குள்ளே தாழ்மை வந்துடும், பயம் வந்துடும். அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே வந்துடும். நம்மை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவார். அதுக்கு நம்மை கர்த்தர் பண்ணுவார், தகுதிப்படுத்துவார். அதுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார். அதுக்கு நம்மை அபிஷேகிப்பார். அதுக்கு வேண்டிய கனத்தை கர்த்தர் பண்ணுவார், நமக்கு கொடுத்து தைரியமா இந்த கிருபாசனத்துக்கு முன்பதாக நம்ம சேர்ந்து இருப்போம். இந்த பலிபீடத்துக்கு முன்பதாக இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியல, இல்லை நான் எப்படி ஏறணும் எனக்கு தெரியல. ஆனால் வருகிற நாட்கள் வருகிற ஆராதனையில் இங்கே உட்காந்து இருக்கிற நீங்கள், மேலே இருக்கிற நான் பயத்தோடனே அவர் சமூகத்தில் தாழ்த்தி அவர் பயத்தோடனே அவருடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்து ஒரே வசனத்தை வாசி முடிச்சிருங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகிற இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள வந்து இந்த கிருபாசனத்துக்கு முன்பதாக சேர்ந்தாலே சபைகள் என்ன பண்ணுகிறது? பக்தி விருத்தி அடைகிறது, சபைகள் பரிசுத்தமாக்கப்படுகிறது. வசனம் சொல்லுகிறது, சமரியா, யூதேயா, கலிலேயா நாடுகள் எங்கும் என்ன பண்ணுகிறது? சபைகள் சமாதானம் பெறுகிறது. ரொம்ப ஆண்டவருடைய ஆலயத்தில் இப்போ ஒரு 30 பேர் 20 பேர் என்ன பண்ண கூடி இருக்கிறோம். ரொம்ப பயத்தோடனே அவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம்னா நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆலயத்தில் நம்ம புறப்பட்டு போகும்போது ஒரே இடத்துல நம்ம போய் நிற்க போதில்லை, தனித்தனியாக என்ன பண்ண போகிறோம், இருக்க போகிறோம். அந்த பகுதியில் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் என்ன பண்ணுவார், உண்டாக்குவார். அவருடைய ஆலயத்திலிருந்து நான் புறப்பட்டு போகிற என்னுடைய பாதத்தை அவருடைய ஆலயத்தில் வைத்திருக்கிற என்னுடைய பாதம் அவருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு நான் போகிற கிராமங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவா, அவர் ரட்சிப்புகளாய் நடத்துவா. அந்த தேசங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நிறைந்திருக்கும். தேசங்கள் எல்லாம், கிராமங்கள் எல்லாம் சமாதானம் பெற்றிருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவா, ஆறுதல் படுத்துவா. கண்களை மூடுவோமா? இல்லைன்னா நீங்களே ஜெபிக்க முன் வரீங்களா? அடுத்த ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் நீங்கள் முன் வந்துடுறீங்களா? வெளியே இருக்கிறவங்க உள்ள வந்துடுறீங்களா? அடுத்த ஒரு 1/4 மணி நேரம் நல்ல ஆவிலே நிரம்பி ஜெபிக்க போகிறோம். மற்றவங்களை பார்க்கறத என்ன பண்ணிடுங்க, மறந்துடுங்க. இங்கே என்ன நடக்குது என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. தானியோலோ வென்றால் தான் முன் செய்து வந்தபடியே
தான் செய்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராக கதவு திறக்கப்பட்டு இருக்கிறதை கண்டு அவன் தன்னுடைய கரத்தை எருசலேமுக்கு நேராக நீட்டி தேவனை நோக்கி ஜெபித்த போது கர்த்தர் ஆண்டவர் தானியேலுக்காக அன்றைக்கு ஆண்டவர் அந்த ஸ்தோத்திரிக்கிறோம் பாபிலோன் தேசத்தை ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தினது போல இப்போ விசுவாசிங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் எந்த தேசம், எந்த கிராமம், எந்த குடும்பம், எந்த மனிதன் ரட்சிப்புக்குள்ளாக இல்லை. ஒருவேளை நம்ம இருக்கிறோமா இல்லையா நமக்கு தெரியும், உனக்கு தெரியும். நீ ஜெபம் பண்ண போறீங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆவிலே நிரம்பி தான் ஜெபிக்க போகிறோம். மௌனமா யாரும் இருக்க போதல்ல, மௌனமா யாரும் ஜெபிக்க போடுதல்ல. நல்ல ஆவிலே நிரம்பி நல்ல வாய்களை விரிவாய் திறந்து ஆவிலே நிரம்பி அந்நிய பாஷை பெற்றுக் கொண்டவங்க நல்ல ஆவிலே நிரம்பி அந்நிய பாஷையோடு கூட ஆண்டவரே நான் பார்க்கிற இந்த தேசம், நான் பார்க்கிற இந்த கிராமம், நான் பார்க்கிற இந்த மனிதன், இவனுக்காய் நான் ஜெபிக்கிறேன், இந்த கிராமத்துக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நான் முன் செய்து வந்தது போல, தானியேல் ஜெபித்தது போல இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவர் ஒருவேளை எனக்கா இல்லையானாலும் கூட அழிகிற அந்த தேசத்துக்காக, அழிகிற அந்த கிராமத்துக்காக ஆண்டவரே திறப்பில் நின்று சிவரை அடிக்க ஒரு மனிதனை தேடினேன். ஓ அன்றைக்கு எருசலேமுக்கு நேராக கதவு திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் நான் சத்தத்தை கேட்கல, ஜெபிக்கிற சத்தத்தை கேட்கல. நல்லா ஆவிலே நிரம்பி ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு தரிசனத்தை கர்த்தர் காட்டுவாரானால், இந்த பகுதியை கர்த்தர் காட்டுவாரானால், இந்த பேரை சொல்லி ஆண்டவர் இந்த கிராமத்தை காட்டுவாரானால் அந்த பேரை சொல்லி ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே நான் பார்க்கிற இந்த கிராமம், நான் பார்க்கிற இந்த சபை, நான் பார்க்கிற இந்த பூமி, ஆண்டவரே இவர்களுக்குள்ள தேவ பயம் ஆண்டவருடைய வேதத்தில் நாங்கள் வாசித்தோமே. சபைக்குள்ள தேவ பயம் இருக்கும்போது சமரியா, யூதேயா, கலிலேயா நாடுகள் எங்கும் ஆண்டவரே சபைகளிலே சமாதானம் பெற்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் நல்ல அடுத்த ஒரு 10 நிமிடம் ஹல்லேலூயா நல்ல விரிவாக பாரத்தோடு கடந்த நாட்கள் எல்லாம் வீணாக விட்டுவிட்டோம், கடந்த நேரத்தை எல்லாம் வீணாய் விட்டுவிட்டோம். ஓ இந்த நாள் இது ரட்சணேனா, இது கர்த்தர் உண்டு பண்ணின மகிமைனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், கர்த்தர் அவர் சமீபமாக நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஒவ்வொருடைய கூக்குரலினால பரலோகத்தில் கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ராஜாக்கள் வாசிச்சோம் அல்லவா, அவருடைய ஆலயத்தில் பயத்தோடு உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற ஜெபத்துக்கு கர்த்தர் பரலோகத்தில் கேட்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற ஊழியக்காரர்கள் கேட்கிறார்களோ அல்லையோ, நீ ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்தில் தேவன் கேட்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நீ நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நீர் பரிசுத்த. ஜெபிச்சு கொண்டே இருங்க பார்க்கலாம். அவ நல்லவா. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு 10 நிமிஷம் நல்ல ஆவில தான் நிரம்பி ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் முழு பலத்தோடு கூட ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவ நல்லவ.
அவன் நல்லவா, அவன் நல்லவா, அவன் நல்லவா, அவன் நல்லவா, அவன் நல்லவா, அவன் நல்லவா. நன்றி 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 நன்றி. ஓ ராபா மாஷா ராபா மாஷா ரக்கலா துரபா ஓ ரிமா ரக்கலா ஷேதனா தரபா ஓ ரிமா ரக்கலா தரக்கலா புரபா ஓ ரிமா ரஷந்தரி அக்கலா துரபா. நன்றி 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 நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. வானம் திறக்கட்டும். மரியாக்கனா திரையாக்கல திரையாக்கரவரி ஆஷவரவர பாபா 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 ரிபா மாமா பாபா ரபா 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 ரிபா கபர ரபா 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 ஷாகா தர ர ர ர ர ஷவரவர வக்கரவர பாபா ஓரியாக்கர வந்தரி ஆஷவரி ஆக்கரவலவா ரிபல ஓரி வக்கரவோ மனா திரையாக்கலவா ஓரியாக்கல அந்தரி ஆஷவரி வக்கரவரவரவா மஹந்துரி வக்கரவி ஆக்கரவரவா ஓரி வக்கரவரி ஆக்கரவரி ஆஷவரவரவா அந்தரி வக்கரவரி வக்கரவரவா மரியாத்துரி வஷந்தரி ஜெபிங்க பார்க்கலாம். மற்ற எல்லாரும் ஓ திறப்பில் நின்று கிருபாசனைக்கு முன்பதாக நின்று கொண்டு இருக்கிறீங்க. அவருடைய ஆலயத்தில் நின்று கொண்டு இருக்கிறீங்க. ஷபா பாபா பாபா ஓ மரியாக்கர பூதர வந்தர வியாதர வரவ ஷபரவோ ஓரி வக்கர வந்தர வியாஷிவிவோ ஓ மஹந்தரி அக்கலா துரி மாக்கரவா ஓரி வஷந்தர யாத்தர வரவா ரிவக்கல அந்தரி வியாக்கன மர்ஷபிரவி வரவரவா ஓரி இயேசுவே. இன்னும் நல்ல ஒருவேளை கர்த்தர் ஒரு மனிதனை கூட குறித்து கர்த்தர் காட்டலாம், ஒரு குடும்பத்தை கர்த்தர் காட்டலாம், அவங்கள பேரை கூட கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தலாம். எனக்கு தெரியாது. இந்த நேரம் நீங்க தேவனோடு கூட உறவாடி கொண்டு இருக்கிறீங்க. அவர் உங்களுக்கு தரிசனங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். தரிசனங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஷாதரா பாபா பாபா ஒரு எழுப்பு அபிஷேகம் இறங்கணும். அபிஷேகத்தை எங்க கிராமத்துல ஊற்றுங்கப்பா. செஞ்சு பாடப்பா முழுவதும் எழுப்புதல் அடையணும். இயேசுதான் மெய்யான தேவன் என்று அறிவினால் நிரப்புங்கப்பா. அவங்க மனக்கண்களை திறங்கப்பா. ரோடு பேசுங்கப்பா. அம்மாடியோடு எழுப்புதலை தாங்கப்பா. அந்தவரே வாழை பிள்ளைகள் மத்தியில் எழுப்புதலை தாங்கப்பா. எங்களுடைய வாழை பிள்ளைகளையா ஆண்டவரே மன திருமணம் ஐயா எல்லா அடிமைத்தனத்தின் ஆவில இருந்து வெளியே கொண்டு வாங்கப்பா. நாங்கள் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் அப்பா. வாழை பிள்ளைகள் எல்லாம் மன திருமணம் ஐயா அப்பா எழுப்புதல் அப்பா நீ செய்ய போற மேலான கிருபைக்காக நன்றி. ஓ நன்றி 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 அப்பா. ஹalleluya Jesus Jesus Lord hallelujah Baba shadara baba baba mama shakadara baba 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 radana gadara baba 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 liba mama shadara baba 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 oh hallelujah 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 நன்றி 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 ராஜா ஹalleluya hallelujah
நன்றி 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 நன்றி. ஹalleluya హల్లెలూయా హల్లెలూయా. దేవాది దేవా స్తోత్రాలు, రాజాది రాజా స్తోత్రాలయ్యా, పర్వతములకు అధిపతియగు దేవా స్తోత్రాలయ్యా. హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా. స్తోత్రం 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 స్తోత్రమయ్యా. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகிமே 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 தெய்வமே, உம்மை நன்றியோடு வரவேற்கிறோம் 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 ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு 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 உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இப்போது நீ கடந்து வந்தீரே அதுக்கு உமக்கு நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, என் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்க கிராமங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எதெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, எதெல்லாம் அடிமைத்தனத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் நீங்க ரட்சிங்க, அவர்களெல்லாம் நீங்க ரட்சிங்கப்பா. நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இது தேவனுடைய நகரமாய் மாற்றுங்க, இருப்பை மாற்றுங்க, ரட்சிப்பை கட்டளையிடுங்க. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் நீங்க ஆளுக செய்வீராக, ஆளுக செய்வீராக. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என் ஜனங்களப்பா, உம்மை காணும்படி, உம்மை துதிக்கும்படி, உம்முடைய நாமத்தை உயர்த்தபடி நாங்கள் நல்ல சத்தமாக இயேசுவே நல்ல ஜெபிங்க பார்க்கிறோம். ஸ்தோத்திரங்களை நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா. எங்க ஜனங்களுடைய கட்டுகளை அறுப்பீராக, சிறையிருப்புகளை மாற்றினீராக. எல்லாவற்றையும் மாற்றுவீராக. ரத்தத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, எங்கள் அனைத்தவரே நன்றியோடு நல்ல மத்த எல்லாரும் நல்ல ஜெபித்த விட்டே கூட அவ தரிசனம் கொடுக்கிற வரைக்கும், அந்த நபரை கத்த ரட்சிக்கிற அந்த தரிசனம் கொடுக்கிற வரைக்கும் அறியாத இருக்கிற ஜனங்கள் எசப்பா எல்லாம் நீரே உண்மையான தெய்வம் என்று அறிக்கையிட நீங்க உதவி செய்யுங்க. எசப்பா எத்தனையோ பேர் கொண்டிருக்கிறாங்க எசப்பா, எத்தனையோ பேர் பாவத்துக்குள்ள எசப்பா ஸ்தோத்திரிக்கிற படித்து போகிறாங்க எசப்பா. ஒரு ஆத்மா கூட எசப்பா நரகத்தை நோக்கி போகக்கூடாது சுவாமி. இயேசுவே ஸ்தோத்திரம், நீங்க கிருபையா எசப்பா ஸ்தோத்திரம். எத்தனையோ நாட்கள் அபிஷேகம் பண்ணி பாத்திரத்தை
கண்கள் திறந்ததாய் செவிகள் கேட்கிறதாய் இருக்கிறது. இயேசப்பா ஸ்தோத்திரம். ஒரு விண்ணப்பங்கள் கூட இயேசப்பா ஸ்தோத்திரம் மண்ணாக போகாதபடி உம்முடைய பாதத்துல நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். அதுக்காக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசப்பா சர்ச்சில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசப்பா நீங்க வல்லமே எடுத்து பயன்படுத்துங்கப்பா. சிறு பிள்ளைகள் வாயிலிருந்து கூட இயேசப்பா உம்முடைய நாமத்தை நீங்க வெளிப்படுத்த நீங்க உதவி செய்யுங்கப்பா. அதுக்காக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசப்பா ஸ்தோத்திரம். எங்களுக்கு இந்த நல்ல சாக்கியத்தை கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி இயேசப்பா. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஊர்ல இயேசப்பா எத்தனையோ பேர் உண்மை அறியாத இருக்கிறாங்க. எல்லாரும் நீரே உண்மையான தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவருக்கு ஆராதனை செய்ய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் ஒரு நாளும் கைவிடாத தகப்பன் அப்பா. நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எனக்கு ஜீவனை கொடுத்தவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. அப்பா, நோக்கி கூப்பிடுவர்களை நீர் ஒரு நாளும் கைவிடாத தேவன் அப்பா. நீர் ஆண்டவரே, நாங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே நீர் கொடுப்பவர் ஆண்டவரே. நீர் உண்மை உள்ள ஜீவனப்பா ஆண்டவரே. எசப்பா, என் நோயிலிருந்து நம்பிட்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. தகப்பனே, என்னுடைய ஜபத்தை கேட்டவரே, அதிசயங்களை செய்பவரே, அற்புதங்களை செய்பவரே, சொல்கிறேனப்பா. தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய ஜீவன் பெரியதப்பா. தகப்பனே, என் பலன் மீது பலனை வைத்தீரே, எனக்கு பலனை கொடுத்தீரே, உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. தகப்பனே, அதே போல என் மகன் காலை தொட்டு சுகப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, மருத்துவமனையில் எத்தனையோ குடும்பங்கள் வியாதியினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களை நீ தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. கரூரில் எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து விட்டதப்பா. அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலாக வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. நீ எப்போது வருகின்றப்பா, எந்த நேரத்திலும் நீர் வருகிறப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த நேரத்திலும் கூப்பிடும் போதெல்லாம் நீர் வருகிற தேவன் அப்பா. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டார்களாம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா ஊழியமா நீங்க மாறணும் நீங்க ஜீவனால் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும். கடைசியா சேர்ந்த ஆண்டவரை, ஆவியே, ஆவியே, மலையாக பொழியும். ஆவியே, 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 மலையாக பொழியும். எல்லாரும் கைகளை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கர்த்தர் வேண்டுதலை இப்ப கேட்கிறார். இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். உன் விண்ணப்பத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீ ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுக்கும் போது உன் இருதயத்தை இப்ப ஆண்டவர் பார்க்கிறார். இப்போது வானம் திறக்கப்படுகிறது. தேவ வல்லமை ஒவ்வொரு மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது.
எரிமலையெல்லாம் பத்தி எரிஞ்சது. அவன் தேசம் ரட்சிக்கப்பட்டது. தானியேல் ஒருவனுடைய ஜெபம் அந்த தேசம் ரட்சிக்கப்பட்டது. ஒரு எழுப்புதல் பற்றி எரிந்தது. நீ இப்போது ஜெபித்துக் கொண்டிருக்கிற உன் குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு எரிய போகிறது. ஒரு விடுதலை எரிய போகிறது. ஒரு சமாதானம் உண்டாக போகிறது. கர்த்தர் உன்னை தொடுகிறார். கர்த்தர் உன்னை தொடுகிறார். கர்த்தர் உன்னை தொடுகிறார். பெற்றுக்கொள் அபிஷேகத்தை. பெற்றுக்கொள் அபிஷேகத்தை. பெற்றுக்கொள். ரிசீவ் ரிசீவ் ரிசீவ். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். கர்த்தர் உன்னை பார்க்கிறார். உனக்கு வரத்தை கொடுக்க பார்க்கிறார். வரன் கொடுக்கிறார். இப்போது அந்த வரத்தை பெற்றுக்கொள். உனக்கு கொடுக்கிற வரன், உனக்கு கொடுக்கிற தாளந்து, உனக்கு கொடுக்கிற அபிஷேகம் இப்போது பெற்றுக்கொள். இப்போது பெற்றுக்கொள். அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அந்நிய பாஷையை பெற்றுக்கொள். விடுதலையிலிருந்து வெளியே வா. விடுதலை விட்டு வெளியே வா. தேவனுக்காக நீ எழும்பு. தேவனுக்காக 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 உன்னை பலப்படுத்துகிறார். இப்போது உன்னை பலப்படுத்துகிறார். இப்போது உன்னை பலப்படுத்துகிறார். உன்னை பலப்படுத்துகிறார். எழும்பு எழும்பு. இப்போது எழும்பு. ஆவியானவர் உன்னை தொடுகிறார். உனக்குள்ள இருக்கிற ஆவி வெளியே வருது. கர்த்தர் உன்னை தொடுகிறார். கர்த்தர் உன்னை தொடுகிறார். நீ ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலை. கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தர் உனக்கு ஒரு ரட்சிப்பு. உன் குடும்பத்துக்கு ஒரு ரட்சிப்பு. கிராமத்துக்கு ஒரு ரட்சிப்பு. ரட்சிப்பு. சமாதானம் 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 சமாதானம். கண்ணீர் கண்ணீர் கண்ணீருக்கு பதில் உண்டு. கண்ணீருக்கு ஒரு விடுதலை உண்டு. கடனுக்கு ஒரு வழி உண்டு. பலத்துக்கு விடுதலை உண்டு. ஓ இயேசுவே, உன்னை நோக்குகிறப்பா. சொல்லலாமா? இயேசுவே, உன்னை நம்பி வந்திருக்கிறோம். கர்த்தர் உனக்காக வானத்தை திறந்திருக்கிறார். உனக்காக ஒரு ஏணி துக்கத்தோடு வந்திருக்கலாம். கண்ணீரோடு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அபிஷேகத்தோடு அனுப்ப போகிறார். விடுதலையோடு அனுப்ப போகிறார். ஒரு தாளத்தை கொடுத்து அனுப்ப போகிறார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். தாளத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் கர்த்தர் நல்லவர். எல்லாரும் உட்காரலாமா? கொஞ்சம் நம்ம செய்தியில கேட்டோம். 4 பேரை பத்தி பார்த்தோம். தாவீதை பத்தி பார்த்தோம். அவன் பயந்து வந்ததுனால கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஊசாவை பார்த்தோம். அவன் பயப்படாமல் நீட்டிருந்ததுனால அவன் மரித்து போனான். ஆனா ஓபியத்தை பார்த்தோம். கர்த்தருக்கு நடுங்கினதுனால அவன் குடும்பம் மட்டுமல்ல, அவனை சுற்றி இருக்கிற குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்டது. உனக்குள்ள அந்த உடன்படிக்கை பெட்டி வீட்டுக்குள்ள வந்து இருக்குதுன்னு சொன்னா கர்த்தருக்கு பயப்படுற அந்த பயம், அந்த பரிசுத்தம் உனக்குள்ள இருக்கும்போது உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஓபியத்தை பார்த்தோம். தானியேலை பார்த்தோம். அரசாங்கத்து சட்டத்தை மீறி அவன் 3 வேளையும் ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தான். என் தேசம் ரட்சிக்கப்படும் ஆண்டவரே, என் கிராமம் ரட்சிக்கப்படும் ஆண்டவரே, என் கிராமத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று சொல்லி தானியேல் 3 வேளையும் ஜெபித்ததுனால அந்த தேசத்துல தரியூர் ராஜா முதலாவது அவன் இருதயத்துக்குள்ள ஒரு அக்கினி பற்றி எறிந்தது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமே. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமே. அவன் ஒருவனுடைய ஜெபம் ஒரு தேசத்திலே எழுப்புதலை உண்டானது என்று சொன்னா, நீ ஜெபிக்கிற ஜெபம் முதலாவது உன் குடும்பத்துல ஒரு எழுப்புதல், ஒரு பயம், ஒரு பரிசுத்தம் இருக்கணும். ஏன் சொன்ன, உனக்காக கர்த்தர் ஒரு ஏணியை வச்சிருக்கிறாரு. பரலோகம் திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னை அதுக்காக தான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்.
அதுக்காக தான் இன்றைக்கு உன்னை தெரிந்து கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக தான் இன்றைக்கு வந்தவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா உனக்காக கர்த்தர் வானத்தை திறந்து அவர் சிங்காசனத்தை விட்டு எழுந்து இந்த இடத்துல உனக்குள்ள வாசம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீ வந்தது பெருமையா வந்திருக்கலாம், ஆனா போகும்போது ஆசீர்வாதத்தோடு போக போகிறாய். முழங்கால் படிவிடுவோமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நல்ல வார்த்தையை கொடுத்தீங்கப்பா. யாருடைய இருதயம் தொட்டுதோ தொடலையோ, ஆனா உரியக்காரியாக என்னுடைய இருதயத்துல தொட்டது. அவன் 3 வேளை ஜெபித்ததுனால தானே ஒரு தேசம் தீப்பற்றி எரிஞ்சது. ஒரு ராஜாவே மனம் திரும்பினானே. இப்போ நமக்குள்ள என்ன இல்லை? நான் மனம் மாறணும் ஆண்டவரே, நான் மனம் மாறணும். சொல்லாம எல்லாரும் நான் மனம் மாறணும் ஆண்டவரே, என்னை தாழ்த்தணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் எனக்குள்ள இருக்கணும். நான் பயப்படும் போது பயப்பட நாளில் அவர் என்னை நோக்கி பார்க்கிற தேவன், பயப்படுகிற நேரத்துல என் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், நான் கலங்கி கொண்டிருக்கிற நேரத்துல எனக்கு ஆறுதல் சொல்லுகிற தேவன். ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்திலும் என்ன இருக்கு நான் நிறைய என் தேவன் நீர் அறிந்திருக்கிறீர். உங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் அறிந்த தேவன் ஒருவர் மட்டும்தான். இன்றைக்கு உனக்காக, சபைக்காக, சபை மக்களுக்காக என் தேவன் இறங்கி வந்திருக்கிறார். விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சத்தமா சத்தமா ஆண்டவர் மேல இறங்குறாரு. இப்போ ஒரு அபிஷேகம் மூடுது பாருங்க, ஒரு அபிஷேகம் மூடுது, ஒரு அபிஷேகம் உனக்குள்ள இறங்குது பாருங்க. நீ உணர்கிற, நீ உணர்கிற, நீ உணர்கிற அந்த அபிஷேகத்தை நீ உணர்கிற. உனக்குள்ள ஒரு எழுப்புதல். உன் சரீரம் புல்லரிக்குது பாருங்க. உன் சரீரம் புல்லரிக்குதுன்னு சொன்னா கர்த்தர் உனக்குள்ள இறங்குகிறார். அவருடைய ஆவி உனக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய அபிஷேகம் உனக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய அபிஷேகம், அவருடைய அபிஷேகம், அபிஷேகம் நீ பெற்றுக்கொண்டாய். இன்றைக்கு நீ பெற்றுக்கொண்ட உனக்கு வியாதியிலிருந்து விடுதலை, உனக்கு வியாதியிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை. ஒரு சமாதானத்தை கர்த்தர், ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் அவருடைய உருக்கமான இரக்கத்தினால கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சேர்ந்து சொல்லம்மா, என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை பிதாவாகிய தேவனாலும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் எப்போதும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளுங்கள். சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆமென், ஆமென்.